இப்போ நம்ம கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய டிஷ் இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் இது ஊறட்டும். நெக்ஸ்ட் இதை நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இது கூட 1 கப் பால் சேர்த்துடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிடலாம். இது வந்து நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம காய்ச்சின பாலாக எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் பால் சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணாமல் நம்ம பானையில் வச்சும் வேக வைக்கலாம். பானையில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சுட்டு அரிசி வேகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டலாம். ப்ரெஷர் குக்கரில் வந்து நமக்கு குயிக்காக குக் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப் கல்கண்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இந்த கல்கண்டு எல்லாமே கரையட்டும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ நல்லா கரைஞ்சிச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதில் நம்ம அந்த கல்கண்டு தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தூசி எதுவும் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபில்டர் ஆயிரும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவை நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக சிவக்கட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை குக்கரில் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்ததோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.